இன்னைக்கு நம்ம பயிற்சி 3.6க்கு தேவையான விளக்கங்களை என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அதில் நமக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படுறது என்னென்னா டெஸ்கார்ட்டே விதி. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படுது. இதில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன செய்திருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு மெய்யன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அடுத்து கெழுக்கள்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அடுத்து பல்லுறுப்புக்கோவைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அடுத்து மிகையன் நமக்கு தெரியும், அடுத்து பூஜ்ஜியம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு அடுத்து குறையற்ற இரட்டைப்படை எண். இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம இதை பற்றி என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இப்போது x² - 6x + 9 இதுக்கும் x² - 6x + 9 = 0. இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இங்கேயும் x² - 6x - 6x + 9 + 9. ஆனால் இங்கே =0 இல்லை, இங்கே =0 இருக்குது. இப்போ இங்கே =0 இல்லைன்னா இதுக்கு பேர் என்னன்னா பல்லுறுப்புக்கோவை. பல்லுறுப்புக்கோவை பாலினாமியல் பல்லுறுப்புக்கோவை. இதோட பேர் பல்லுறுப்புக்கோவை. ஆனால் இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமன்பாடு. இதோட பேர். அப்போ ஒரு சமன்பாடு, ஒரு ஈக்குவல் சைன் வந்துட்டுன்னா இந்த பல்லுறுப்புக்கோவையை இன்னொரு பல்லுறுப்புக்கோவை கூடயோ இல்லைன்னா இன்னொரு எண்ணோடையோ நம்ம சமப்படுத்துறோம்னா இந்த பல்லுறுப்புக்கோவைக்கு என்ன பேர் வந்துடும், சமன்பாடுன்னு சொல்லி என்ன செய்கிறோம், பேர் வந்துடும். சரி, அடுத்து இப்போ இந்த பல்லுறுப்புக்கோவைக்கு நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கணும். இதில் இருக்கிற எக்ஸின் மதிப்புக்கு என்ன பேர், எக்ஸின் மதிப்புக்கு பேர் என்னன்னா பூஜ்ஜியம். பூஜ்ஜியம்ங்கிறது பேர், இங்கிலீஷில் 0. எக்ஸுங்கிற மதிப்புக்கு பேர் என்னது, எக்ஸின் மதிப்பு. இதில் x² இருக்கப்போ எக்ஸுக்கு 2 மதிப்பு இருக்கும். பல்லுறுப்புக்கோவையிலையும் எக்ஸுக்கு மதிப்பு இருக்கும். அந்த மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சமன்பாடு ஆக்கி தான் கண்டுபிடிப்போம். =0 போட்டு தான் நம்ம என்ன செய்வோம், கண்டுபிடிப்போம். ஆனால் இது பல்லுறுப்புக்கோவையாக இருக்கும்போது அதோட பேர் என்ன ஆகும், பூஜ்ஜியம். அதோட பேர் என்னது, பூஜ்ஜியம். ஆனால் சமன்பாட்டில் எக்ஸின் மதிப்புக்கு பேர், எக்ஸின் மதிப்புக்கு தீர்வு. ஆக்சுவலாக நம்ம சொல்லுவோம்ல தீர்வு, அந்த தீர்வுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னோம்னா மூலம் இல்லைன்னா ரூட். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸின் மதிப்புக்கு மூலம்னு சொல்லுவோம், ரூட்டுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக மூலம்ங்கிற வேர்டு சொன்னால் ஓகே சமன்பாடு அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பூஜ்ஜியம்னு சொன்னால் ஓகே அது பல்லுறுப்புக்கோவையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினச்சிருக்கணும், புரிஞ்சுக்கணும். ஆனால் ரெண்டுக்கும் மதிப்பு சமம் தான். இதுலேயும் நம்ம =0 போட்டு தான் மதிப்பு கண்டுபிடிப்போம். அப்போ எக்ஸோட மதிப்பு -3, தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் நம்ம =0 இருக்கிறதுனால டைரெக்டாக இதை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், இந்த இருபடி சமன்பாடை தீர்ப்போம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது x = -3 இதுதான் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். x +3 x மைனஸ் இப்படி வரும். x - 3 தான் ஹோல் ஸ்கொயர் = 0ன்னு வரும். இங்கே எழுதுவோம். இதுலேயே 0 போட்டு தான் கண்டுபிடிப்போம். x - 3 தான் ஹோல் ஸ்கொயர் = 0ன்னு வரும். அப்போ x = 3,3ன்னு நிச்சயம் வரும். சரி, மதிப்பு 2 சமம் தான். ஆனால் பல்லுறுப்புக்கோவையாக இருக்கும்போது அதுக்கு பேர் பூஜ்ஜியம். ஆனால் அது ஒரு சமன்பாடாக இருக்கும்போது அதோட பேர் என்னது, மூலம். இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். சரி, இப்போ நமக்கு இங்கே நம்ம கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு மெய்யெண்கள்லாம் நமக்கு தெரியும். ரியல் நம்பர் ஆறில் இருக்கிற எல்லா எண்களையும் நம்ம மெய்யெண்கள்னு சொல்லுவோம். அடுத்து கெழுக்கள்ல நமக்கு தெரியும். x² கெழு 1, எக்ஸோட கெழு -6 இதோட சேர்த்து தான் சொல்லுவோம். ஆக்சுவலாக இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறுப்பு. x² ஒரு உறுப்பு, -6x ஒரு உறுப்பு, ஒரு டேர்ம், +9 ஒரு டேர்ம். அப்போ இதில் 3 டேர்ம் இருக்குது, 3
மூன்று உறுப்புகள் என்ன செய்யுது இருக்கு. மூன்று உறுப்புகள் இருக்கு. இந்த முதல் உறுப்போட கெழு என்ன அப்படின்னா 1, இரண்டாம் உறுப்போட கெழு வந்து -6, மூன்றாம் உறுப்போட கெழு என்னது 9. அப்போ மாறிகளுக்கு முன்னால இருக்கிற அந்த எண்களை நம்ம என்ன சொல்றோம் வித் சைனோட சேர்த்து கெழுன்னு சொல்றோம். ஓகே, கொண்ட p of x அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒரு பல்லுறுப்புக்கோவை. இதுக்கு ஒரு பெயர் கொடுக்குறேன். இப்போ இதான் அந்த பல்லுறுப்புக்கோவைன்னு எடுத்தேன்னா இதுக்கு ஒரு நான் பெயர் கொடுக்குறேன். அதுதான் p of x. நான் கொடுக்குற ஒரு பெயர், ஒரு பல்லுறுப்புக்கோவைக்கு கொடுக்கப்படுற ஒரு பெயர் தான் என்னது p of x, f of x, g of x. இது எல்லாமே கொடுக்கப்படுற பெயர். சரி, அடுத்து p of x எனும் ஒரு பல்லுறுப்புக்கோவையின் மிகை எண்ணா பாசிட்டிவ் நம்பர் பூஜ்ஜியமாக்கிகளின், பூஜ்ஜியம் அப்படின்னா அதுல உள்ள தீர்வு, இதுதான் பல்லுறுப்புக்கோவை. இதோட தீர்வு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டுமே மிகையாயிருக்கு. அப்போ 2 மிகை எண் 0. இந்த ரெண்டுமே மிகை எண் 0 தான். ரெண்டுமே மிகையா இருக்கிறதுனால இந்த பல்லுறுப்புக்கோவைக்கு 2 மிகை எண் பூஜ்ஜியங்கள் இருக்கு. சரி, மிகை எண் பூஜ்ஜியமாக்கிகளின் எண்ணிக்கை வந்து p. இப்போ எண்ணிக்கை எப்படி எண்ணணும் 1, 2. அப்போ எண்ணிக்கை வந்து pன்னு நான் எடுத்துக்கிறேன். அந்த 2ங்கிற நம்பரை p. சரி, மற்றும் p of x இன் கெழுக்களின் குறி மாற்றங்களின் எண்ணிக்கை. இப்போ நம்ம வந்து பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை பார்த்தோம். குறி மாற்றங்களின் எண்ணிக்கை அது என்ன அப்படின்னா x² -6x + 9 இப்படி இருக்கு. இப்போ இதுல வந்து பிளஸ் இருக்கு. இதுல குறிகளை மட்டும் எடுத்தா பிளஸ் மைனஸ் பிளஸ். ஆக்சுவலா அதுக்கு இந்த குறிகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று கவனிக்கணும். இது வந்து வரிசையில இருக்கான்னு கவனிக்கணும். வரிசையிலனா அடுக்கு 2 இருந்தா அப்புறம் 1 இருக்கணும், அப்புறம் அல்லாதது இருக்கணும். இடையில ஏதாவது உறுப்பு இல்லாம இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா வரிசை மாறி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு இப்படி இருக்குன்னா நம்மளோட குறி இப்படி இருக்கும். அப்ப இதுல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா கெழுக்களின் குறி மாற்றங்களின் எண்ணிக்கை. குறி மாற்றங்களின் எண்ணிக்கைனா இதுல இருந்து இதுல ஒரு தடவை குறி மாறி இருக்கு, இங்க இருந்து இங்க குறி மாறி இருக்கு. இப்போ சப்போஸ் இதே பல்லுறுப்புக்கோவை x² -+6x +9 இப்படி இருந்தா குறி எப்படி எழுதுவோம், பிளஸ் பிளஸ் பிளஸ்ன்னு எழுதுவோம். ஆனா குறியில மாற்றம் இல்லை, குறியில மாற்றம் இல்லை. அப்ப இங்க வந்து 2 முறை மாறி இருக்கு. இங்க பிளஸ் மைனஸா மாறி இருக்கு ஒரு தடவை, மைனஸ் அப்புறம் பிளஸ்ஸா மாறி இருக்கு ஒரு தடவை. இதைத்தான் இந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கு, p of x இன் கெழுக்களின் குறி மாற்றங்களின் எண்ணிக்கை, குறி மாற்றங்களின் எண்ணிக்கை எஸ். அப்போ இதுல எத்தனை தடவை மாறி இருக்கு, 2 தடவை. ஸோ அப்போ இதுல வந்து s = 2. இங்க பார்த்தோம் நம்ம p = 2. சரி, என்பது ஒரு குறையற்ற அப்போ மிகை இரட்டைப்படை முழு எண்ணாகும். அப்போ இதோட s - p இந்த குறியோட மதிப்பையும் இதுல எனக்கு கிடைக்கிற பூஜ்ஜியத்தோட மதிப்பையும் நான் வந்து மைனஸ் பண்ணேன், நான் s - p இப்படி கண்டுபிடிச்சா இதோட ஆன்சர் கட்டாயம் ஒரு இரட்டைப்படை எண்ணாதான் இருக்கும். கட்டாயம் ஒரு இரட்டைப்படை எண்ணாதான் இருக்கும், இரட்டைப்படை முழு எண்ணாதான் இருக்கும். இதுதான் டெஸ்கார்டேஸ் விதி. இது சப்போஸ் இப்போ இங்க வந்து 2 தான் இருக்கு. சப்போஸ் இப்போ வந்து p ல வந்து என்ன இருக்கலாம், 3 மூலங்கள் இருக்கலாம். p = 3 இருக்கலாம். அப்போ s வந்து நமக்கு கூட இருக்கலாம். எத்தனை, 3 குறி இருக்கலாம். இப்போ p வந்து மேக்சிமம் மூலங்கள் இருக்கிற மூலங்கள். இப்போ s வந்து 2 கூட இருக்கலாம், அப்படிதானே? 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், 3 இருக்கலாம், இல்லைன்னா 0 கூட இருக்கலாம். இப்போ இது வந்து 2 தடவை மாறி இருக்கலாம், இல்லைன்னா இப்போ p 3 மூலங்கள் இருக்கும்போது 3 தடவை இருக்கலாம், 1 தடவை இருக்கலாம், 0 தடவை இருக்கலாம். சரி, எனிஹவ் s - p ஒரு இரட்டைப்படை குறையற்ற இரட்டைப்படை எண்ணாதான் என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 3 மூலங்கள் இருந்ததுன்னா மிகை மூலங்களின் எண்ணிக்கை 3 இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு அடுத்து 2 இருக்க முடியாது. அடுத்து என்னதான் இருக்கலாம், 1 இருக்கலாம். ஏன்னா அதோட டிஃபரன்ஸ் வந்து நமக்கு கட்டாயம் என்னதான் இருக்கணும், ஒரு இரட்டைப்படை எண்ணாதான் என்ன செய்யணும் இருக்கணும்.
அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு என்ன செய்திருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. சம பார்க்கும்போது நமக்கு இன்னும் தெளிவாக என்ன செய்யும், புரியும். ஓகே, இப்போ நம்ம டெஸ்கார்ட்ஸ் ரூல் பற்றி பார்த்தோம். அந்த ரூலில் இருந்து நம்ம நிறைய எத்தனை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பல்லுறுப்புக்கோவையில் பூஜ்ஜியங்கள் எத்தனை இருக்கும் அப்படிங்கிற தெளிவு நமக்கு வேணும். பூஜ்ஜியங்கள் எத்தனை இருக்கும், இப்போ ஒரு பல்லுறுப்புக்கோவையில் ஒரு சமன்பாட்டில்னு வச்சுக்குவோம். ஒரு சமன்பாட்டில் எத்தனை மூலங்கள் இருக்கும் அப்படின்னா, ஒரு சமன்பாட்டில் இருக்கிற படியை பொறுத்து தான், இந்த சமன்பாட்டின் படியை பொறுத்து தான் நம்ம மூலங்களை சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு பல்லுறுப்புக்கோவையில் எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்கு அப்படின்னா அந்த பல்லுறுப்புக்கோவையின் படியை முதல்ல பார்க்கணும். இப்போ படி 7 அப்படின்னா 7 பூஜ்ஜியங்கள் இருக்கும். படி 9னா 9 பூஜ்ஜியங்கள் இருக்கும். படி 2, இப்போ இருபடி சமன்பாடு இருந்தால் அதில் படி 2, அப்போ அதில் 2 பூஜ்ஜியங்கள் இருக்கும். இருபடி சமன்பாடாக இருந்தால் 2 மூலங்கள் இருக்கும். சரி, இப்போ கியூபிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா அதோட படி வந்து 3, அப்போ 3 மூலங்கள் அங்கே என்ன செய்யும், இருக்கும். சரி, இப்போ அந்த இருக்கிற மொத்த மூலங்களை நம்ம வந்து 4 விதமாக என்ன செய்யலாம், பிரிக்கலாம். எப்படிலாம் பிரிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து மிகை மெய்யன் மூலம், மிகை மெய்யன் மூலம் இல்லைன்னா பூஜ்ஜியம். சரியா, சமன்பாடு மூலம்னு சொன்னா நமக்கு தெளிவா இருக்கும். சமன்பாடுன்னு வந்தா மூலம், பல்லுறுப்புக்கோவைன்னு வந்தா பூஜ்ஜியம். சரி, அடுத்த 2வது, இல்லைன்னா நம்ம பூஜ்ஜியமே வச்சு படிப்போம். இங்கே அப்படிதான் படிக்கிறோம். பூஜ்ஜியம் மூலங்கள் வச்சு படிப்போம். ஏன்னா சம் எல்லாமே நமக்கு சமன்பாட்டில் தான் கொடுத்துருக்கு, அதனால மூலம். 2வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா குறையன் மூலம், குறை மெய்யன் மூலம், குறை மெய்யன் மூலம். அடுத்து பார்த்தோம்னா கற்பனை எண் மூலம், கற்பனை எண் மூலம். அடுத்து பார்த்தோம்னா பூஜ்ஜியம், எக்ஸ் ஈக்குவல் டு அதோட மதிப்பு என்னது, பூஜ்ஜியம். ஸோ இப்படி 4 விதமா நம்ம மூலங்களை என்ன செய்யலாம், பிரிக்கலாம். சரி, இப்போ இந்த மெய்யன் மூலம்னா நமக்கு மெய்யன் கோடு வரைகிறோம், அதுல 0 இருக்கு. இங்க வந்து மிகை, இங்க வந்து குறை. அப்ப இங்க உள்ளதெல்லாம் மிகையன் மூலம், இங்க வர்றதெல்லாம் குறையன் மூலம். அதுக்கு அடுத்தது கற்பனை எண். கற்பனை எண் மூலம் எப்படி இருக்கும், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 2 + i 2 - i, இது எல்லாமே கற்பனை எண் மூலம். ஐ வந்திருக்கும், ஐ வந்திருந்தா அதை என்ன சொல்றோம், கற்பனை எண் மூலமா கன்சிடர் பண்றோம். அடுத்தது வந்து 0, எக்ஸோட மதிப்பு 0 வந்தது அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு மூலம் தான். ஸோ அதை நம்ம என்ன செய்துடுறோம், எடுத்துக்கிறோம். சரி, இப்போ இந்த 4 வித மூலங்களையும், இந்த மூலங்களோட இப்போ வந்து நம்ம இந்த டெஸ்கார்ட்ஸ் விதிப்படி மூலங்களை கரெக்டா மூலம் என்ன அப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஓகேயா, நல்ல தெளிவாக வச்சுக்கணும். மூலத்தோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி மூலங்களின் எண்ணிக்கையையும் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. மிகையின் மூலம் எத்தனை, குறையன் மூலம் எத்தனை, கற்பனையின் மூலம் எத்தனைங்கிறத தெளிவாக கரெக்டாக ஒரு ஆன்சரை நம்ம டெஸ்கார்ட்ஸ் ரூல் படி எல்லா கணக்குகளுக்கும் கண்டுபிடிக்க முடியாது. சில கணக்குகளுக்கு நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். சரியா, அதை வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது டெஸ்கார்ட்ஸ் ரூல்ல வந்து கரெக்டா தெளிவான நம்பரை நம்ம சொல்ல முடியாது. மிகையன் மூலங்கள் எத்தனை, 5 இருக்கும், 4 இருக்கும் அப்படி சொல்ல முடியாது. ஆனா இத்தனைக்கு அதிகமாகாம இருக்கும் அது சொல்லலாம். அதுதான் வரம்பு. வரம்பினை அடைதல் அப்படின்னா மேக்சிமம் இத்தனை இருக்கலாம், இல்லைன்னா மினிமம் இத்தனை இருக்கலாம். அதுதான் என்னது, வரம்பு. இப்போ முதலாவது நம்ம பார்க்குறோம் அந்த வரம்பை எப்படி கண்டுபிடிக்கிறது. இது வந்து p(x)ங்கிறது ஒரு பல்லுறுப்புக்கோவை. ஒரு பல்லுறுப்புக்கோவை நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் என்ன இருக்கும், வசதியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பல்லுறுப்புக்கோவையை நம்ம என்ன செய்துக்குவோம், எழுதிக்குவோம்.
ஒரு பல்லுறுப்புக்கோவை இருக்கு இப்படி 9x⁴ + 2x⁴ minus x⁴ minus 7x² plus 2 equal to 0 இருக்கு. இதில் வேணா நான் ஒரு நம்பர் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்படி ஒரு நம்பர் நமக்கு என்ன செய்யுது, ஒரு பல்லுறுப்பு ஒரு சமன்பாடு இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த சமன்பாடுக்கு இந்த பல்லுறுப்புக்கோவைன்னு வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம 0 தான் பார்த்துட்டு இருக்கோம். பல்லுறுப்புக்கோவைன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை p of x, அப்போ இதில் வந்து நம்ம இது பேர் வந்து p of xன்னு கொடுக்குறோம். சரியா, p of xன்னு கொடுக்குறோம். இதில் வந்து குறி மாற்றங்களின் எண்ணிக்கை. அப்போ குறி மாற்றத்தை பார்க்குறோம். குறி மாற்றம் என்னது, ஃபர்ஸ்ட் இது ப்ளஸ்ஸு முதல்ல ஆர்டரில் தான் இருக்குது. 9 5 4 2 பவர் இல்லாதது ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அடுத்தும் ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸ், அடுத்து மைனஸ், அடுத்து ப்ளஸ். இப்போ இல்லாத டேர்மை பற்றி கவலைப்பட வேண்டாம். x⁴ 8 இல்லை, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 7 x⁴ 7 இல்லை, அதை பற்றி யோசிக்க வேண்டாம். இருக்கிற டேர்ம்ஸுக்கு ப்ளஸ் மைனஸ் நம்ம எதிர்த்து இருக்கிறோம் போட்டுக்கிறோம். இப்போ எத்தனை தடவை குறி மாறுது, இங்கே ஒரு தடவை மாறுது, இங்கே மாறலை, இங்கே மாறலை, திரும்ப இங்கே ஒரு தடவை மாறுது. அப்போ மொத்தத்திலே 2 தடவை தான் மாறுது. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்குன்னா p of x-இன் குறிமாற்றங்களின் எண்ணிக்கை இந்த பல்லுறுப்புக்கோவையில் 2 தடவை மாறுது. இந்த பாலினாமியல்ல 2 தடவை மாறுது. ஸோ அப்போ அதோட எண்ணிக்கை நம்ம mன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ m = 2. இதுபடி பார்த்தா m = என்னது 2 எனில் மிக எண் 0 அதிகபட்சம் m ஆக இருக்கும். அதிகபட்சம். அப்போ இதில் வந்து இருக்கிற பூஜ்ஜியத்தோட மதிப்பு மிகை மதிப்பாகவும் இருக்கலாம், குறை மதிப்பாகவும் இருக்கலாம், கற்பனையாகவும் இருக்கலாம், 0வாகவும் இருக்கலாம். ஆனால் மிகை மதிப்பாக இருக்கிறது அதிகபட்சம் 2 தான் இருக்கும். மிகை மதிப்பா எக்ஸோட மதிப்பு மிகை மதிப்பாக கிடைக்கிறது அதிகபட்சம் 2 தான் என்ன கிடைக்கும். அப்படின்னா என்ன இருக்கலாம், அது எக்ஸ் மிகை மதிப்பு இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா மிகை மதிப்பு 1 கிடைக்கலாம், இல்லைனா மிகை மதிப்பு 2 கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலி இதில் 2 அப்படின்னு சொன்னா 1 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா டெஸ்கார்ட்ஸ் ரூலில் கடைசி லைன் நம்ம பார்த்தோம். அதோட டிஃபரன்ஸ் வந்து எஸ் மைனஸ் பி வந்து ஒரு குறையற்ற இரட்டைப்படை எண்ணு பார்த்தோம். அப்போ இரட்டைப்படை எண்ணா இருக்கணும்னா இங்கே வந்து இதில் எம் வந்து 2 இருந்தால் 2 கிடைக்கலாம், மிகை எண் வந்து 2 கிடைக்கலாம், இல்லைன்னா 0வாக இருக்கலாம். கிடைக்காம என்ன செய்யலாம், இருக்கலாம். 1 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதோட டிஃப்ரென்ஸ் வந்து இரட்டைப்படையாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம ரெண்டாவது பார்ப்போம். p of -xன்னு கொடுத்துருக்கு. p of -x எப்படி எழுதுவோம், இதில் எழுதுவோம். இதை பார்த்து x வர இடத்துலலாம் என்ன செய்யணும், -x போடணும். அப்போ இதில் அடுக்கு 9 இருக்குது. அப்போ 9 இருக்கும்போது ஒரு மைனஸ் வெளியே வந்துடும். -10 x⁴ 9. இங்கே அடுக்கு 5 இருக்குது. 5 இருக்கும்போது ஒரு மைனஸ் வெளியே வந்துடும். -2 x⁴ 5. இங்கே 4ங்கும்போது இரட்டைப்படை, மைனஸ் போட்டாலுமே மைனஸ் வெளியே வராது. அப்போ இங்கே இருக்கிற மைனஸ் x⁴ 4. அடுத்து 2 நம்ம எக்ஸுக்கு மைனஸ் போடும்போது குறி மாறாது. அப்போ இங்கே உள்ள மைனஸ் அப்படியே இருக்கும். +2. சரி, இப்போ நம்ம வந்து குறியை பார்ப்போம். மைனஸ் 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 ப்ளஸ். இப்போ எத்தனை இதில் குறியில் மாற்றம் கிடையாது, இங்கே மாற்றம் கிடையாது, இங்கே மாற்றம் கிடையாது, ஆனால் இங்கே மட்டும் ஒரு தடவை மாறி இருக்கு. அப்போ குறை மதிப்பு, குறையன் பூஜ்ஜியங்கள், அதோட எண்ணிக்கையை நம்ம கேன்னு சொல்கிறோம். அப்போ k = 1. k = 1. இந்த குறையன் பூஜ்ஜியங்களோட எண்ணிக்கை என்னது 1ஆக தான் இருக்கும். அப்போ இது கட்டாயம் 1 தான் இருக்கும். 0வாகவும் ஆக வாய்ப்பு இல்லை. அதுக்கு கூட அதிகபட்சம் 1. இங்கே பாருங்க, p of -x-இன் குறிமாற்றங்களின் எண்ணிக்கை kன்னு வச்சுக்கிட்டோன்னா குறையன் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் k. அப்போ எக்ஸோட பூஜ்ஜியங்கள், எக்ஸோட ஆன்சர் இப்போ வந்து இதில் 9 இருக்குன்னா 9 ஆன்சர் இதுக்கு கிடைக்கும். எக்ஸுக்கு 9 ஆன்சர் கிடைக்கும். அந்த 9 ஆன்சரில் இதில் 2 வந்து என்ன செய்யலாம், மிகை மதிப்பாக இருக்கலாம். 2 ஆன்சர் மிகை மதிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா அதை விட கம்மியாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு மதிப்பு கட்டாயம் குறையாக இருக்கும்.
ஒரு மதிப்பு கட்டாயம் என்ன செய்யும், குறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸின் மொத்த பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை n. மொத்த பூஜ்ஜியம்ங்கிறது மொத்த அடுக்கு, இந்த அடுக்கு 9. அப்போ மொத்த பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை வந்து 9. அப்போ n = 9. இப்போ மூணாவதுல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கற்பனை எண்ணோட பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை. அப்போ கற்பனை எண்ணோட பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கணும்னா மொத்த மதிப்பு என்ன இருக்குல்ல, n - m + k. என்னங்கிறது 9 மைனஸ் எம்ங்கிறது இங்கே 2, கேங்கிறது 1. அப்போ இது 3 ஆச்சு, அப்போ 6. அப்போ கட்டாயம் கற்பனை எண்களோட பூஜ்ஜியம் 6க்கு குறையாமல் இருக்கும். குறைந்தபட்சம் இந்த அளவோட இருக்கும். அப்போ 6க்கு குறையாமல் இருக்கும். சரியா? அதுக்கு கூட வேணா இருக்கலாம், ஆனால் 6ஐ விட நிச்சயம் என்ன செய்யாது, குறையாது. இங்கே பாருங்க அதிகபட்சம், இங்கேயும் அதிகபட்சம் கவனிக்கணும். மெய்யெண்களோட பூஜ்ஜியத்தை கணக்கிடும் போது மிகையெண் பூஜ்ஜியத்துக்கும் அதிகபட்சம், குறையெண் பூஜ்ஜியத்துக்கும் அதிகபட்சம். அதிகபட்சம் அந்த நம்பர் தான், இல்லைன்னா அதை விட குறையா இருக்கலாம். ஆனால் கற்பனைக்கு அப்படி இல்லை, குறைந்தபட்சம் 6, குறைந்தது 6, இல்லைன்னா அதை விட கூட கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். சரி, அடுத்தது இப்போ வந்து நம்ம மிகையெண் பார்த்துட்டோம், குறையெண் பார்த்துட்டோம், அதே மாதிரி கற்பனை எண்ணோட பூஜ்ஜியங்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்துட்டோம். அப்போ இந்த கணக்கில் பார்த்தா நமக்கு என்ன கிடைக்குது, மிகையெண் 2, மேக்சிமம் 2 இருக்கலாம், இல்லைன்னா அதை விட குறையலாம். இது வந்து கட்டாயம் 1 எப்படி இருக்கும், ஏன்னா இதில் வந்து 2 குறைக்க முடியாது, குறைச்சா நெகட்டிவ் நம்பர் வந்துடும். அப்போ கட்டாயம் இதில் 1 இருக்கு. அடுத்தது கற்பனையில் கட்டாயம் என்ன இருக்கு, 6 இருக்கு அப்படின்னு. அது இல்லைன்னா அதை விட கூடலாம், 7 ஆகலாம் 8 ஆகலாம், ஆனால் 6ஐ விட குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இது நம்ம கணிக்கிறதுக்காக தான் டெஸ்கார்ட்ஸ் ரூல் நமக்கு என்ன செய்து இருக்கு. இது கூட இன்னொன்று பார்க்குறோம். இது என்னன்னா பி ஆஃப் எக்ஸில் மாறிலி இல்லைன்னா எக்ஸுக்கு ஒரு மதிப்பு 0 ஆகும். மாறிலி இல்லை அப்படின்னு சொன்னா எக்ஸுக்கு ஒரு மதிப்பு என்ன செய்யும், 0 ஆகும். இப்போ நம்ம அதுக்கு ஒரு சம் எழுதிட்டோம்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ ஒரு சமன்பாடு எழுதுறேன். இப்போ x² மாறிலி இல்லைன்னா x² - x = 0. இதுல மாறிலி இல்லைன்னா எனக்கு x = 0ன்னு ஒரு மதிப்பு கிடைக்கும். எப்படி கிடைக்கும், இதுல x பொதுவா இருக்கு, வெளியே எடுத்துடலாம். அப்ப x - 1ன்னு ஆகும். அப்போ இது 2 பெருக்கும் போது 0. அப்ப x = 0வா இருக்கலாம், இல்லைன்னா x - 1 = 0வா இருக்கலாம். அப்ப x = 1. அப்ப xக்கு 2 மதிப்பு, ஒன்று என்னது 0, இன்னொன்று வந்து 1. ஓகே, இப்போ எனக்கு இப்படி ஒரு வேல்யூ இருக்கு, x ன் அடுக்கு 5 + 4 x ன் அடுக்கு 4 + இப்படி ஒரு கணக்கு இருக்கு. சரியா? இப்படி ஒரு கணக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எதை வெளியே எடுத்துடலாம், x³ வெளியே எடுத்துடலாம். ஏன்னா x² x இல்லை, மாறிலி இல்லை. அப்போ நான் x³ வெளியே எடுத்துடலாம். அப்போ x ன் அடுக்கு 2000 x ன் அடுக்கு 1000 + 7 = 0. அப்போ x³ = 0ன்னு ஒன்று கிடைக்கும். அப்போ என்னது, x = 0வா இருக்கலாம், 0வா இருக்கலாம், 0வா இருக்கலாம். 3 பூஜ்ஜியங்கள், 3 மதிப்பு, 3 மூலங்கள் 0 ஆயிரும். 3 மூலங்கள் எனக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மாறிலிங்கிற ஒரு டேர்ம் மட்டும் இல்லைன்னா எக்ஸோட மதிப்புக்கு ஒரு 0 கிடைக்கும். அதுக்கு அடுத்தது எக்ஸ் டேர்ம் இல்லை அப்படின்னு சொன்னா எக்ஸோட மதிப்புக்கு 2 0 கிடைக்கும். அடுத்து x² டேர்ம் இல்லைன்னா எக்ஸோட மதிப்பு 3 கிடைக்கும். அப்போ மாறிலியில இருந்து தொடர்ந்து எத்தனை டேர்ம்ஸ் இல்லாமல் இருக்குதோ அத்தனை தடவை எக்ஸோட மதிப்புகள் மூலங்கள் எனக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ஸோ இப்போ அதனால மாறிலி இல்லைன்னா எக்ஸுக்கு வந்து ஒரு தடவை நமக்கு என்ன செய்யும், 0 கிடைக்கும். அப்போ எக்ஸ்ட்ராமும் இல்லைன்னா எக்ஸ்ட்ராமும் இல்லை மாறிலியும் இல்லை, எக்ஸ்ட்ராம் இல்லை மாறிலியும் இல்லைன்னா எக்ஸோட 2 மூலங்கள் 0 ஆயிடும். இப்போ x² டேர்ம் இல்லை, எக்ஸ்ட்ராம் இல்லை, மாறிலி இல்லை, 3மே இல்லை அப்படின்னா
எக்ஸுக்கு 3 மூலங்கள் வந்து 0 ஆயிடும். எக்ஸோட 3 மூலங்கள் எதா மாறிடும்? 0வா மாறிடும். சரி, இப்போ பயிற்சி 3.6ல் முதல் கணக்கு நம்ம பார்க்குறோம். முதல் கணக்கில் ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்கு ஈக்குவல் டு 0. அப்போ அது சமன்பாடு ஆயிடுச்சு. இந்த சமன்பாட்டில் அதிகபட்ச சாத்தியமான மிக எண் மற்றும் குறையெண் மூலங்களின் எண்ணிக்கையை ஆராயணும்னு கொடுத்துருக்கு. மிக எண் எப்படி ஆராயணும்? முதல்ல இந்த பல்லுறுப்புக்கோவைக்கு இது சமன்பாடு தான். இதை பல்லுறுப்புக்கோவையாக எடுத்து அதுக்கு வந்து என்ன செய்யணும்? பேர் கொடுக்கணும். ஸோ அதனால் ஈக்குவல் டு 0 மட்டும் விட்டுட்டு அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கேன். எஃப்ஆஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிற சமன்பாட்டில் இருந்து பல்லுறுப்புக்கோவையை எழுதியிருக்கேன். அப்போ எஃப்ஆஃப்எக்ஸோட குறிமாற்றங்கள் எப்படி இருக்கும்? இதில் குறிமாற்றங்கள் முதல்ல ஆர்டரில் இருக்கான்னு பார்ப்போம். 9, 8, அடுத்து 7, 6, 5, 3, 2 ஆர்டரில் தான் இருக்குது. இப்போ குறிமாற்றங்கள் பார்த்தோன்னா இதில் ஃபஸ்ட்டு கூட்டல், அடுத்து கழித்தல், அடுத்து கூட்டல், அடுத்து கழித்தல், அடுத்து கூட்டல், அடுத்து கூட்டல், அடுத்து கூட்டல், அடுத்து கூட்டல், அடுத்தும் கூட்டல். இப்போ இதில் எத்தனை குறிமாற்றங்கள் நடந்திருக்கு? இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, அடுத்து இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, இங்கே மாற்றங்களே இல்லை. அப்போ மொத்தம் 4. அப்போ குறிமாற்றங்களின் எண்ணிக்கை 4. அப்போ அதிகபட்சம் குறிமாற்றங்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்கோ அதுதான் அதிகபட்ச மிகை மூலங்களின் எண்ணிக்கை. அப்போ இதுவும் 4. அடுத்தது மைனஸ் எக்ஸ், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸ் போட்டால் குறி என்ன இருக்கும்? இதில் ஒற்றைப்படை வந்தால், ஆட் நம்பர்ஸ் வந்தால் குறி மாறும். ஈவன் நம்பர்ஸ் இரட்டைப்படை வந்தால் குறி மாறாது. இது ஒற்றைப்படை, அப்போ குறி மாறிடும். இது இரட்டைப்படை, குறி மாறாது. இது ஒற்றைப்படை, குறி மாறிடும். அடுத்து இது இரட்டைப்படை, குறி மாறாது. அடுத்து ஒற்றைப்படை, குறி மாறிடும். அடுத்து ஒற்றைப்படை, குறி மாறிடும். அடுத்து இரட்டைப்படை, குறி மாறாது. அடுத்து ஒற்றைப்படை, குறி மாறிடும். ஸோ அடுத்து மாறாது. இப்போ இதில் எத்தனை இடத்துல மாறி இருக்கு? இது ஒரு இடம், இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. ஸோ மொத்தம் 3 இடத்துல குறி மாறி இருக்கு. இங்கெல்லாம் மாறலை. 3 இடத்துல குறி மாறி இருக்கு. அப்போ குறிமாற்றங்களின் எண்ணிக்கை 3. குறிமாற்றங்களின் இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போடும்போது, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடும்போது குறிமாற்றங்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்கோ அதுதான் குறைந்தபட்ச மூலங்கள். அதிகபட்சமாக குறை மூலங்களின் எண்ணிக்கை, குறை மூலங்களின் அதிகபட்ச எண்ணிக்கை. அப்போ அதிகம் இருந்தால் 3 இருக்கலாம். அப்போ மிகை மூலங்கள், மிகை மெய் மூலங்கள் 4 இருக்கலாம். மிகை குறை மெய் மூலங்கள் 3 இருக்கலாம். அப்போ அதிகபட்சம் மெய் மூலங்கள் எத்தனை இருக்கலாம்? மிகையில் ஒரு 4, குறையில் ஒரு 3. ஸோ மொத்தம் 7 இருக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0வின் மொத்த மூலங்கள் எத்தனை? மொத்த மூலங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி. இந்த பல்லுறுப்புக்கோவையின் படினா அடுக்கில் எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். அடுக்கில் பெரிய நம்பர் இந்த 9. அப்போ மொத்த மூலங்களின் எண்ணிக்கை 9. இந்த 9 மூலத்தில் 7 வந்து மெய் மூலங்கள் ஆயிடுச்சு. அப்போ கற்பனை மூலங்களின் எண்ணிக்கை என்ன வரும்? கற்பனை 9ல் இருந்து மெய் மூலங்களை கழிச்சிட்டோம்னா 2. குறைந்தபட்சம் 2 இருக்கணும். குறைந்தபட்சம் 2 இருக்கணும். அதை விட கூடவும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். பயிற்சி 3.6ல் 2 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்கு. இந்த 2 பல்லுறுப்புக்கோவை நம்ம பார்த்தோம்னா இங்கேயும் x² மைனஸ் 5x, இங்கேயும் x² மைனஸ் 5x, இங்கே +6, இங்கே +16. இது மட்டும்தான் வித்தியாசம். +6 +16. மற்றெல்லாம் ஒன்று போல இருக்குது. ஆனால் இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதனால தான் வரைபடம் வரைக்கும் வச்சு இதற்கு கேட்டிருக்கு. ஸோ இந்த பல்லுறுப்புக்கோவைகளின் அதிகபட்ச சாத்தியமான மிகையன் மற்றும் குறையன் பூஜ்ஜியமாக்கிகளின் எண்ணிக்கையை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்கு.
அதிகபட்சமாக உள்ளதை மட்டும் என்ன சொல்லியிருக்கு, ஆராய சொல்லியிருக்கு. அப்போ நம்ம வந்து கற்பனை எண்ணை பற்றி யோசிக்கணுங்கிற அவசியமே இல்லை. இங்கே இப்போ கொடுத்துருக்கிற பல்லுறுப்புக்கோவையை f(x)ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ f(x)ஓட குறி மாற்றங்களை பார்க்க போகிறோம். குறி மாற்றங்கள் என்ன? ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ், அடுத்தது வந்து மைனஸ், அடுத்தது ப்ளஸ். அப்போ 2 தடவை மாறி இருக்கு. இங்கே ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை. அப்போ குறி மாற்றங்களின் எண்ணிக்கை 2. குறி மாற்றங்களின் எண்ணிக்கை 2. அடுத்து அதிகபட்ச எத்தனை f(x)ல, இந்த f(x)ல இருக்கும்போது எத்தனை குறி மாற்றங்கள் நடைபெறுதோ அதுதான் அதிகபட்ச மிகை மெய் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை, மிகை எண்களின் எண்ணிக்கை. ஸோ அப்போ இங்கே 2ன்னா இங்கேயும் 2. அடுத்தது f(-x)ல குறி மாற்றங்களை பார்க்குறோம். மைனஸ் இது இரட்டைப்படை. அப்போ இதில் வந்து குறி மாறாது. ஸோ அப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ் தான் இருக்கும். அடுத்து இது ஒற்றைப்படை, இதில் மைனஸ் போடும்போது குறி மாறிடும். ஸோ ப்ளஸ் தான். இங்கே ஏற்கனவே ப்ளஸ் தான். அப்போ இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போது 0. அப்போ குறி மாற்றங்களின் எண்ணிக்கை வந்து 0. இதில் எந்த மாற்றமுமே இல்லை. குறி மாற்றங்களின் எண்ணிக்கை 0. அப்போ அதிகபட்ச குறை மெய் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை அதிகபட்சமாக இருக்கிறதே 0 தான். அப்போ அதிகபட்சமாக இருக்க வேண்டியது 0னா குறை பூஜ்ஜியங்களே இல்லை. குறை பூஜ்ஜியங்களே இல்லை. குறை மூலங்களே, இதை சமன்பாடு ஆக்கணும்னா குறை மூலங்களே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். சரி, ஆனால் அதிக மேக்சிமம் 2 இருக்கலாம். இங்கே கொடுத்துருக்கு மேக்சிமம் 2 இருக்கலாம். மேக்சிமம் 2 இருக்கலாம்னா அந்த டெஸ்கார்ட்ஸ் அந்த விதிப்படி 2 இருக்கலாம். இல்லை மேக்சிமம் 2 தான். 2 இருக்கலாம். இல்லைன்னா அதிலிருந்து ஒரு 2 கழிச்சிடலாம், 0 இருக்கலாம். அப்போ 2 இருக்கலாம், 0 இருக்கலாம். சரியா? அதுக்காக தான் வரைபடத்தை நம்ம வரைஞ்சி பார்க்க போகிறோம். 2 இருக்கா இல்லையா, 0 இருக்கா, அதுக்காக தான் என்ன செய்ய போகிறோம், வரைஞ்சி பார்க்க போகிறோம். சரி, இப்போ அதிகபட்சம் இது வந்து நமக்கு கேட்கலன்னா நம்ம இருந்தாலும் எழுதியிருக்கோம். அதிகபட்ச மெய்யெண்களின் எண்ணிக்கை என்ன வரும், 2, மிகை எண்ணில் ஒரு 2, குறை எண்ணில் ஒரு 0. அப்போ மொத்தம் 2. அப்போ மெய் எண்கள்லேயே நமக்கு அதிகபட்சம் என்ன கிடைச்சிச்சு, 2. மொத்த பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை என்ன, படி 2. இந்த சமன்பாட்டோட படி என்னது, 2. படி 2ங்கிறதுனால மொத்த பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 2. சரி, அப்போ குறைந்தபட்ச கற்பனை மூலங்களின் எண்ணிக்கை 0 ஆயிடும். மொத்தத்தில் இருந்து இதை கழிக்கணும். 2 - 2, 2 - 2, அப்போ 0 ஆயிடும். அப்போ குறைந்தபட்சம் கற்பனை எண் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதில் விட கூட திடீர்னு இருக்கலாம். குறைந்தபட்சம் இல்லாமல் இருக்கலாம், திடீர்னு கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். சரி, இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்கிற பல்லுறுப்புக்கோவையை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஒய்ன்னு எடுத்துட்டு இப்படி நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இதுல இருந்து 3 பாயிண்ட்ஸ் வரும். ஒய்க்கு நம்ம 0 போட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒய்க்கு எக்ஸுக்கு நம்ம 0 போட்டோம்னா இது 0 ஆயிரும், இது 0 ஆயிரும். ஒய்யோட மதிப்பு 6. இல்லைன்னா இப்படி நம்ம பிரிச்சுட்டோம்னா இதுல வந்து எக்ஸோட மதிப்பு 2 கிடைக்கும், இதுல வந்து எக்ஸோட மதிப்பு 3 கிடைக்கும். ஸோ 2, 3 போடும்போது ஒய் வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஏன்னா இதில் ஈக்குவல் டு 0 போடுறோம். 0 போடும்போது தான் இது 2 கிடைக்கும். அதனால ஒய்யோட மதிப்பு நமக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இப்போ இந்த 3 பாயிண்டை வச்சு நம்ம ஒரு படம் வரைஞ்சோன்னா கிட்டத்தட்ட இப்படி இருக்கு. இதான் இந்த புள்ளி, இது இந்த புள்ளி, x = 2, x = 3, அதே மாதிரி y = 6 இந்த புள்ளி. இப்போ படம் வரைஞ்ச அந்த வளைவரை இப்படி வரும். இப்படி என்ன செய்யும், இந்த வளைவரை வரும். இது வந்து மெய்யெண் கோட்டை, இதுதான் மெய்யெண் கோடு. இந்த கோடு என்ன சொல்லுவோம், மெய்யெண் கோடு. இந்த மெய்யெண் கோட்டை 2 இடத்துல என்ன செய்திருக்கு, தொற்றுருக்கு. அப்போ இதுல வந்து 2 மூலங்கள் மெய் மூலங்கள் இருக்குன்னு அர்த்தம். 2 இடத்துல இது என்ன செய்திருக்கு, தொற்றுருக்கு. ஸோ 2 மெய் மூலங்கள் இங்கே என்ன செய்யுது, இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஷுவரா இதுல 2 தான் இருக்கு. அதிகபட்ச மெய் மூலங்கள் வந்து 2 தான். 0 இருக்கலாம் அல்லது 2 இருக்கலாம்னு சொன்னோம்ல, அது 0 கிடையாது. கட்டாயம் 2 மூலங்கள் தான் இருக்கு. 2ம் மெய் தான், 2ம் மிகை மெய் மூலங்கள். 2 மூலங்கள் தான் இருக்கு. ஆக்சுவலாக இதில் வந்து படி 2, அப்போ 2 மூலங்கள் தான் இருக்கும். அந்த 2 மூலங்களுமே மிகை
மெய் மூலங்கள் அப்படிங்கிறது நமக்கு படம் வரைஞ்சி பார்த்தா என்ன செய்யுது தெரியுது. அப்போ இதில் நம்ம எழுத வேண்டிய ஆன்சர் வரைபடத்தில் நமக்கு என்ன கிடைக்குன்னா இரண்டு மூலங்களும் 2 பூஜ்ஜியங்களும் மிகை மெய் பூஜ்ஜியங்கள். 2 பூஜ்ஜியம் தான் மொத்தத்திலே இருக்கும். 2 பூஜ்ஜியங்களும் மிகை மெய் பூஜ்ஜியங்களாகும். படத்துல இருந்து நம்ம அதை என்ன செய்யறோம், அதை அனலைஸ் பண்ணிக்கிறோம். பூஜ்ஜியங்கள் லாபம். இப்போ இந்த 2வது கணக்குல இருக்கிற இந்த பல்லுறுப்புக்கோவையை பார்க்க போறோம். இந்த பல்லுறுப்புக்கோவைக்கு f(x) ன்னு செய்யறோம், பேர் விடுறோம். f(x)க்கு பேர் விட்டு பல்லுறுப்புக்கோவை எழுதியாச்சு. இப்போ f(x) குறிமாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கணக்குக்கு என்ன மாற்றங்கள் வந்ததோ அதே தான் இங்கேயும் வரும். ஸோ குறிமாற்றங்கள் என்ன வரும், முதல்ல ப்ளஸ், அடுத்து மைனஸ், அடுத்து ப்ளஸ். இங்கே ஒரு தடவை மாறி இருக்கு, இங்கே ஒரு தடவை, அப்போ 2 தடவை மாறி இருக்கு. அதனால அதிகபட்ச மிகை பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 2. அதிகபட்ச மெய் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை நமக்கு 2 வந்திருக்கு. 2 வந்ததுன்னா 2 இருக்கலாம், இல்லைன்னா இதுல இருந்து ஒரு 2 குறைச்சிக்கலாம். அதிகபட்சம் தான் 2. அப்போ அதுல இருந்து இன்னொரு 2 டெஸ்கார்ட்ஸ் விதிப்படி என்ன செய்யலாம், ஒரு 2 குறைச்சிக்கலாம். 2 குறைச்சிக்கலாம், 0 வரலாம். அப்போ 2 வரலாம் அல்லது 0 வரலாம். இதை பொறுத்த வரைக்கும். அடுத்தது f(-x) போடும்போதும் நமக்கு குறிமாற்றங்கள் எல்லாமே இது ப்ளஸ் ஆயிடுது, இதுல ப்ளஸ் வந்துடுது, இதுவும் ப்ளஸ் ஆயிடுது, அடுத்தவும் ப்ளஸ் ஆயிடுது. ஸோ குறிமாற்றங்களின் எண்ணிக்கை எதுவுமே மாறலை, ஸோ 0. அதனால அதிகபட்ச குறைந்த மெய் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை நமக்கு எதா மாறிடுது, 0வா மாறிடுது. சரி, இது 0வா மாறிச்சுன்னா இப்போ மெய்யெண்கள் மொத்தத்துல மெய் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை மிகையில 2 குறையில 0, அப்போ மொத்தத்துல 2 ஆயிடுச்சு. அப்போ மொத்த பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை என்ன, இதோட படி 2. படி 2னா மொத்த பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 2 தான். படி எத்தனையோ அதுதான். அப்போ இது 2. அப்போ குறைந்தபட்சம் கற்பனை மூலங்களின் எண்ணிக்கை என்ன இருக்கும், குறைந்தபட்ச கற்பனை மூலங்களின் எண்ணிக்கை 2. மொத்தத்துல இருந்து மெய்ய கழிக்கணும். ஸோ -2 = 0 இருக்கு. குறைஞ்சது 0 இருக்கும், அதுக்கு மேலே இருக்கலாம், அதுக்கு மேலே என்ன செய்யலாம், இருக்கலாம். இப்போ இந்த கணக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா y எழுதிட்டோம். இப்போ x-க்கு 0, 1, -1, 2, -2 போட்டு என்ன செய்துட்டோம், y-க்கு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இதில் மதிப்பு போட்டு y-யோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கிராஃப்ல என்ன செய்கிறோம், போடுறோம். x அச்சு வரைகிறோம், y அச்சு வரைகிறோம். இப்போ நம்ம இதில் பார்த்தோம்னா இந்த புள்ளி வந்திருக்கு. 0 வரும்போது 16, 0 வரும்போது 16 இருந்தா இருக்கு. அடுத்தது 1 வரும்போது 12, ஸோ 1ல் 12 இருந்தா இருக்கு. அடுத்து -1 வரும்போது 22, -1ல் 22 இருந்தா இருக்கு. அடுத்தது 2 வரும்போது 10, 2 வரும்போது 10, -2 வரும்போது 30. இப்போ இதில் நான் வரைபடம் வரைஞ்சேன்னா எனக்கு எப்படி கிடைக்குன்னா இப்படி கிடைக்கும். அப்போ இதான் மெய் அச்சு, இதான் மெய். ஆனா மெய் கோட்டை அது தொடவே இல்லை, மெய் கோட்டை தொடவே இல்லை. மெய் கோட்டை தொடலைன்னா என்ன அர்த்தம்னா இதுல மெய் பூஜ்ஜியங்களே இல்லைன்னு அர்த்தம். மெய் பூஜ்ஜியங்களே இல்லை. அப்ப இதுல கற்பனை பூஜ்ஜியங்கள் மட்டும்தான் இருக்கு, கற்பனை மட்டும்தான் இருக்கு. ஏன்னா மெய் கோட்டை தொடரும். இப்போ மெய் பூஜ்ஜியங்கள் இருந்தா மிகையா இருந்தா இங்க தொடும், குறையா இருந்தா இங்க தொடும். ஆனா இதுல மெய் பூஜ்ஜியங்களே இல்லைங்கிறதுனால கற்பனை பூஜ்ஜியங்கள் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா மெய் கோட்டை என்ன செய்யல, தொடலை. அப்போ கற்பனை பூஜ்ஜியங்கள் மட்டும்தான் இங்க என்ன செய்யுது, இருக்கு. அப்போ குறிமாற்றங்கள் அதிகபட்சம் 2, மிகை மெய் எண்கள் அதிகபட்சம் 2ன்னு சொன்னா கூட அது 2ல இல்லை. டெஸ்காஸ் படி 2க்கு அடுத்து என்ன இருக்கலாம், அதுல இருந்து 2 குறைச்சிக்கலாம். ஏன்னா இரட்டைப்படையா இருக்கணும், அதனால அதுல இருந்து 2 குறைச்சிக்கலாம். குறைச்சா என்னது, 0. அப்ப இந்த கணக்குல போன கணக்குல இதுல 2 மிகை முழு தான் நமக்கு கிடைச்சது வரைபடத்துல. ஆனா இந்த கணக்குல அதுல இருந்து 2 குறைஞ்சி 0. அப்போ மிகை மெய் முழு 0 ஆயிடுச்சு, இது ஏற்கனவே 0 ஆயிடுச்சு,
அப்போ மெய்முழுக்களே இல்லைன்னு ஆயிடுச்சு. அதனால கற்பனை முழு குறைந்தபட்சம் 0ன்னு சொன்னோம். ஆனா அதுல இருந்து என்ன செய்யலாம், கூட இருக்கும். அதுல இருந்து குறைந்தபட்சம் தான் 0. அப்போ அதுக்கு மேலனா 2 4ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ குறைந்தபட்சம் 0. அதுல இருந்து இந்த 2 மூலங்களும் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஏன்னா கற்பனை மூலங்கள் எப்பவுமே ரெட்டையா தான் என்ன செய்யும், டிராவல் ஆகும். ஸோ 0 இல்லை. அதுக்கு அடுத்து நமக்கு 2 இருக்கு. அது இந்த வரைபடம் நமக்கு என்னது காமிக்கும். மெய்யை என்ன செய்யல, மெய் கோட்டை அது தொடலை. அதனால இந்த பல்லுறுப்புக்கோவையில் இருக்கிற எல்லா பூஜ்ஜியங்களுமே கற்பனை தான் அப்படிங்கிறத இது என்ன செய்யுது, நமக்கு காண்பிக்குது. இப்ப இந்த 3வது கணக்குல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு சமன்பாடு கொடுத்துருக்கு. சமன்பாடு கொடுத்தா கீழே பூஜ்ஜியம்னு எழுதுற இடத்துல பல்லுறுப்புக்கோவைன்னு கொடுத்தா பூஜ்ஜியம்ங்கிற வேர்டு எழுதணும். சமன்பாடுன்னு கொடுத்தா பூஜ்ஜியம்னு எழுதக்கூடாது. எல்லாத்துலேயும் மூலங்கள் அப்படிங்கிற வேர்டு தான் என்ன செய்யணும், எழுதணும். ஓகே, சரி. இப்போ சமன்பாடு கொடுத்துருக்கு. இந்த சமன்பாட்டிற்கு குறைந்தபட்சம் 6 மெய்யற்ற, மெய்யற்றன்னா கற்பனைன்னு அர்த்தம், மெய்யற்ற கலப்பெண் தீர்வுகள் உண்டு என காட்டுக. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற சமன்பாட்டில் இருந்து f of xன்னு சொல்லி என்ன செய்திருக்கோம், எடுத்திருக்கோம். இப்போ f of xன் குறிமாற்றங்கள், குறிமாற்றங்கள் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. அப்போ இதில் எங்கே மாற்றம் நடக்குன்னா, இதில் ஒரு தடவை மாற்றம் நடக்கு, இங்கே ஒரு தடவை, இங்கெல்லாம் மாற்றம் இல்லை. அப்போ மொத்தத்தில் 2 தடவை. குறிமாற்றங்களின் எண்ணிக்கை 2 தடவை. குறிமாற்றங்களின் எண்ணிக்கை ஏதோ அதுதான் அதிகபட்ச மிகை மெய் மூலங்களின் எண்ணிக்கை. அப்போ இது 2னா இதுவும் 2 தான். சரி, அடுத்தது f of minus x. x போடுற இடத்துல, x இருக்கிற இடத்துல -x போடணும். -x போடும்போது ஒற்றைப்படை அடுக்குக்கு மாறும். அப்போ இங்கே குறி மாறும், இங்கே மைனஸ் ஆயிரும். இங்கே 5 இருக்கு ஒற்றைப்படை, அப்போ இங்கே குறி மாறிடும். இது ரெட்டைப்படை, ரெட்டைப்படை, ஸோ குறி மாறாது. அப்போ இங்கே வந்து ப்ளஸ் இருக்கு, ஸோ மைனஸ்னு மாறிடும். இதுலேயும் மாறும், 5 இருக்கு, அதனால ஒற்றைப்படை இருக்கு, அப்போ இதில் மாறும். ஸோ ப்ளஸ் வந்துருச்சு. மற்ற இதுலேயும் மாறாது, ஸோ அது அப்படியே வந்துருச்சு. இப்போ இதில் வந்து எத்தனை இடத்துல மாறி இருக்கு, ஒரு இடத்துல மாறி இருக்கு. அப்போ குறிமாற்றங்களின் எண்ணிக்கை 1. அப்போ -x போடும்போது எத்தனை குறிமாற்ற எண்ணிக்கை இருக்கோ அதுதான் அதிகபட்ச குறை மெய்மூலங்களின் எண்ணிக்கை. அதனால இங்க 1 இருந்தா இங்கேயும் 1 தான். அடுத்து இது மிகை மூலங்கள் 2 கிடைச்சிருக்கு மெயில, அதே மாதிரி குறை மூலங்கள் 1 கிடைச்சிருக்கு மெயில. அப்போ அதிகபட்சமா இருக்கிற மெய் மூலங்கள் எத்தனை, மிகையில 2, குறையில 1, மொத்தம் 3. சரி, இப்போ மொத்த மூலங்களின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது, அடுக்கு பார்க்கணும். இருக்கிறதுல பெரிய அடுக்கு 9. அப்போ மொத்த மூலங்களின் எண்ணிக்கை 9. மொத்த மூலங்களின் எண்ணிக்கை 9. சரி, அப்போ குறைந்தபட்ச கற்பனை மூலங்களின் எண்ணிக்கை என்னது, மொத்தத்துல இருந்து மெய்ய கழிக்கணும். அப்போ மொத்தத்துல இருந்து மெய்ய கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருது, 6. அப்ப இதுதான் கற்பனை மூலங்கள். கற்பனை மூலங்கள்ங்கிறது தான் மெய்யற்ற கலப்பெண். மெய்யற்ற கலப்பெண்ங்கிறது நம்முடைய கற்பனை மூலங்கள். அப்போ இங்க 6 நம்ம என்ன செய்துட்டோம், ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ 6 மெய்யற்ற கலப்பெண் மூலங்கள் குறைந்தபட்சம் மெய்யற்ற கலப்பெண் மூலங்கள் உண்டு என காட்டப்பட்டது. இப்போ இந்த 4வது கணக்குல ஒரு சமன்பாடு கொடுத்துருக்கு. இந்த சமன்பாட்டில் மிகை எண் எத்தனை, குறை எண் மூலங்கள் எத்தனை அப்படிங்கிறத கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்னது மாறிலியே இல்லை. ஸோ நம்ம கொஞ்சம் நம்பர்ஸை வெளியே எடுக்கலாம். ஸோ சம் எழுதுவோம். எக்ஸின் அடுக்கு 9 -5 எக்ஸின் அடுக்கு 8 -14 எக்ஸின் அடுக்கு 7 = 0. எக்ஸின் அடுக்கு 7 வரைக்கும் பொதுவாக இருக்குது.
எக்ஸின் அடுக்கு 7 வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே எக்ஸின் அடுக்கு 2 மைனஸ் 5 எக்ஸின் அடுக்கு 7 எடுத்துட்டோம். ஸோ 1 அதை எக்ஸின் எழுதிக்கலாம். மைனஸ் 14 எக்ஸின் அடுக்கு வெளியே எடுத்துட்டோம் ஈக்குவல் டு 0. இதில் வந்து நமக்கு 2 சமன்பாடு கிடைக்கி. எக்ஸின் அடுக்கு 7 ஈக்குவல் டு 0 மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நமக்கு 2 இது என்ன செய்யுது கிடைக்கும். இப்போ இந்த 2ல் இருந்து ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸின் அடுக்கு 7 ஈக்குவல் டு 0 இதில் நம்ம பார்த்தோன்னா எக்ஸுக்கு 0ங்கிற மூலமே 7 தடவை இருக்குது. அப்போ 0 மூலம் வந்து 7 முறை வந்திருக்கு. 0 மூலம் 7 முறை நினச்சதற்கு வந்திருக்கு. சரி, அடுத்தது இதில் இருந்து நம்ம என்ன செய்யணும், மூலங்களை பார்க்கணும். இதை பார்த்தோன்னே குறியீடு என்ன தருது, 1 ஒரு தடவை என்ன செய்திருக்கு மாறி இருக்குன்னு தெரியுது. ஸோ நம்ம இதில் மிகை வந்து 1 வரும்னு 1 வரலாம், 1 தான் வரும். ஏன்னா அதுலேருந்து நம்ம கீழே வர முடியாது. அதுக்கடுத்து இதில் மைனஸ் போட்டோம்னா இது மாறாது, இதில் ஒரு மாற்றம் இருக்கும். இது மாறாது, இது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்பவும் 1 தான் வரும். ஸோ அப்போ ஒரு மிகை ஒரு குறை இருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு மிகை ஒரு குறை. தீர்த்தோம்னா நமக்கு என்ன வரும், y2 எக்ஸோட மதிப்பு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன ஒரு 2 நம்பர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x 14 ஈக்குவல் டு 0. இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. 2 மைனஸ் 7 சேர்ந்தா மைனஸ் 5 பெருக்குனா 14. ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 எக்ஸ் ஈக்குவல் டு 7. அப்போ ஒரு மிகைமை ஒரு குறைமை இருக்கு. அப்போ நமக்கு வந்து இத்தனையும் நமக்கு நிச்சயத்திற்கு கிடைச்சிருக்கு. இப்போ என்ன கொடுத்துருக்கு, சமன்பாட்டில் மிகையன் மற்றும் குறையன் மூலங்களின் எண்ணிக்கை. மிகையன் மூலங்கள் 1, மிகையன் மூலம் 1 எண்ணிக்கை தான் கேட்டிருக்கு. இப்போ 1 குறையன் மூலம் அதுவும் 1 தான். மிகையன் 1 குறையன் 1 எண்ணிக்கை தான் கேட்டிருக்கு. அதனால எண்ணிக்கை எழுதுனா போதும். அடுத்து மற்ற எல்லாமே 0ங்கிற மூலம் நமக்கு 7 முறை என்ன செய்யும், ரிப்பீட் ஆகும். இந்த 5வது கணக்கில் பார்க்குறோம், ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்கு. ஆனால் இதில் கடைசியில் மாறிலி இல்லை. அப்போ மாறிலி இல்லைன்னா நமக்கு 0 ஒரு 0 என்ன செய்யும் கிடைக்கும். ஸோ 0ங்கிற ஒரு 0 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற சம எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸின் அடுக்கு எக்ஸை வெளியே எடுத்து நம்ம என்ன செய்யலாம், பல்லுறுப்புக்கோவை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இது வந்து எக்ஸ் பொதுவாக இருக்கிறதுனால எக்ஸை வெளியே எடுத்துக்கிறோம். எக்ஸை வெளியே எடுத்துட்டோன்னா எக்ஸின் அடுக்கு 9 8 1 வெளியே எடுத்துட்டோம்ல, எக்ஸின் அடுக்கு 8 ப்ளஸ் எக்ஸின் அடுக்கு 6 7 எக்ஸின் அடுக்கு 4 எக்ஸின் அடுக்கு 2 அடுத்து எக்ஸி இல்லை எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். இப்படி நமக்கு கிடச்சிடும். சரி, இதில் இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு 0. இது வந்து நமக்கு ஒரு 0 நினைச்சதற்கு கிடைச்சிருக்கு. சரி, அடுத்தது இதில் என்ன கேட்டிருக்குன்னா, பல்லுறுப்புக்கோவையின் மெய்யெண்
மற்றும் மெய்யற்ற கலப்பெண் பூஜ்ஜியமாக்கிகளின் துல்லியமான எண்ணிக்கையை கண்டறிகன்னு கேட்டிருக்கு. ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது நமக்கு மெய்யன் தான், அப்படிதானே? மிகைன்னு சொல்ல முடியாது, குறைன்னு சொல்ல முடியாது, ஆனால் இது நமக்கு மெய் தான். சரி, அப்போ நமக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறதுல ஒரு மெய் இருக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது கலப்பு எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கோ, மீதி இருக்கிறத எடுத்தால் போதும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 8 ப்ளஸ் எக்ஸின் அடுக்கு 6 ப்ளஸ் 7 எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் 5 எக்ஸின் அடுக்கு 2 ப்ளஸ் 3. இப்போ குறிமாற்றங்கள் பார்த்தோன்னா, குறிமாற்றங்கள் எஃப் ஆஃப் எக்ஸின் குறிமாற்றங்கள் குறிமாற்றங்கள் என்ன நடக்கு? எல்லாமே ப்ளஸ் தான். ப்ளஸ்ஸு 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 ப்ளஸ், மாற்றமே இல்லை. குறிமாற்றங்கள் 0. அப்போ குறிமாற்றங்களின் எண்ணிக்கை மாற்றங்களின் எண்ணிக்கை வந்து நமக்கு 0. எண்ணிக்கை வந்து 0. சரி, அடுத்தது குறிமாற்றங்களின் எண்ணிக்கை 0னா அதிகபட்ச மிகை மெய் பூஜ்ஜியம் வந்து 0. அதே மாதிரி எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ், அதோட குறிமாற்றங்கள் என்ன நடக்கு? எல்லாமே அடுக்கு 8 மாறாது, 6 மாறாது, 5 மாறாது, 2 மாறாது. அப்போ நமக்கு வந்து எதுவுமே மாறாது. ஸோ ப்ளஸ் 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 தான். குறிமாற்றங்கள் நமக்கு என்ன செய்யாது? மாறாது. ஸோ நமக்கு வந்து இங்கேயும் குறிமாற்றங்கள் இல்லை. அப்போ குறிமாற்றங்களின் எண்ணிக்கை 0 தான். அப்போ அதிகபட்ச குறை மெய் பூஜ்ஜியம், அதுவும் நமக்கு ஒன்றும் கிடையாது, 0 தான். அப்போ மிகை கிடையாது, குறை கிடையாது, வெறும் 0 மட்டும்தான் இருக்கு. அப்போ மீதி எல்லாமே கற்பனை தான். அப்போ நம்ம என்ன எழுதலாம்? மொத்தம் நமக்கு எத்தனை? 9. மொத்தம் நமக்கு 9. மொத்த பூஜ்ஜியம் வந்து 9. ஸோ இதில் வந்து கற்பனை 1 வந்து 0, 1 வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிற பூஜ்ஜியம், மீதி எல்லாமே கற்பனை. ஸோ அப்போ 8 9 இந்த 1 போயிடுச்சு. ஸோ மீதி 8 மெய்யற்ற கலப்பெண் பூஜ்ஜியங்கள். ஆ